வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரசாங்கட்ஸ் யூடியூப் சேனல். நாங்கள் உங்கள் பார்வைக்கு ஒரு நம்பிக்கையான, நேர்த்தியான மற்றும் சூப்பர் ஹிட் தகவலை கொண்டு வருவதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். உங்கள் பாசத்திற்கும் ஆதரவிற்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் கங்குவா திரைப்படம் OTT தளத்தில் சாதனை படைச்சிருக்கு. அந்த தகவலை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு மொத்தமாக பார்க்க போகிறோம். வரவேற்பு இல்லை என்று சொல்லப்பட்ட இந்த படம் எப்படி OTTயில் ஒரு மாஸ் வெற்றியை கண்டது என்பதை அதை பற்றிய முழு விவரத்தோடு நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கைஸ். மறக்காம பிரசாங்கட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் புதிய சினிமா நியூஸ்களை பத்தி, அதுல உண்மைத்தன்மையை பத்தி நாங்க உங்களுக்கு விவரிக்க இருக்கிறோம். அதுக்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு ரிவ்யூஸையும் நாங்க ஒவ்வொரு நாளும் வாசிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கங்குவா என்ற திரைப்படம் தமிழ்நாட்டு திரையுலகில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளிவந்த படம். இயக்குனர் சிறுத்தை சிவா மற்றும் சூர்யா இணைந்து உருவாக்கிய இந்த படம், இப்படத்திற்கு திரையுலகத்திலும் ரசிகர்களிடம் பெரிய அட்டகாசமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆரம்பத்தில் படம் வெளிவந்த நேரத்தில் ரசிகர் மத்தியில் பெரிய எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தன. ஏன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்று பல கேள்விகள் வந்துச்சு. ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸ்டோரி லைன், அதாவது அதிகமான காட்சிகள் முடிவில்லாம இருந்துச்சுன்னு சொன்னாங்க. விஷுவல் சும்மா VFX மற்றும் ஃபேண்டசி கதைக்கெல்லாம் சில ரசிகர்களுக்கு பிடிக்கல. லென்த் ரன் டைம்னு சொன்னாங்க. சுமார் 2 மணி நேரம் 50 நிமிடங்களுடன் மிக நீண்டதாக இருந்திருந்தது. சில ரசிகர்கள் கேட்ட போது சிறுத்தை சிவாவின் கமர்ஷியல் மிராக்கிள் தவறிச்சு என்று விமர்சனத்தையும் சொன்னாங்க. கங்குவா திரையரங்கில் பின்தங்கியதால் அதன் வசூல் பெரிதாக அமையவில்லை. சில நாட்களில் கூட முதல் வாரத்திலேயே படம் தள்ளாடியது என்ற கருத்துக்களும் வெளியானது. முதல் 7 நாட்களே தமிழ்நாட்டில் மட்டும் 25 கோடி மட்டும் தான் வசூல் செஞ்சது. ஆனால் சர்வதேச அளவில் இந்த படம் வெளியிட்டாலும் ஒரு சாதாரண வரவேற்பு கூட இந்த படம் வெற்றி பெறவில்லை என்று தான் சொல்லலாம். திரையரங்கில் எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்த கங்குவா படம் அதே நேரத்தில் OTT தளத்தில் ஒரு புதிய சாதனை படைச்சிருக்கு. அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியான கங்குவா படத்தின் OTT உரிமையை அமேசான் பிரைம் வாங்கியது. வெளியான முதல் வாரத்திலேயே கங்குவா 1 பில்லியன் ஸ்ட்ரீமிங் நிமிடங்களை கடந்த சாதனை படைச்சிருக்கு. இதுவே ரசிகர்களின் திரை விமர்சனங்களையும் ஆச்சரியத்திலும் வீழ்த்தியது. இல்ல முக்கியமா இந்த OTT தளத்துல புதிய சாதனை உருவாக்கிய காரணம் சொன்னா, சூர்யா மற்றும் திஷா பட்னி ஆகியோர் இருக்கும் இந்த படம் OTTயில் பார்க்கும் ரசிகர்களை ஈர்த்திருக்கு. சூர்யா தமிழ், தெலுங்கு ரசிகர்களிடையே மிகப்பெரிய ரசிகர் பட்டாரம் வச்சிருக்காரு. ஏற்கனவே OTT ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் சூர்யாவின் நடிப்பை மீண்டும் ரசிக்க ஆர்வமாக இருந்தாங்க. OTT தளத்தில் இருக்கின்ற போது சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளவங்களுக்கு இலவசமா பார்க்க கிடைச்சிச்சு. திரையரங்கில் ஏமாற்றம் ஏற்பட்டாலும் வீட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது வரவேற்றனர். கங்குவா படம் கதையை எதிர்பார்க்காமல் பார்ப்பவர்களுக்கு குடும்பத்துடன் பார்க்க நல்லதொரு படமா என்று கூறி வராங்க. சில விஷயங்கள் திரையரங்கில் புரியாமல் போனாலும் OTTயில் மறுபடியும் பார்க்கும்போது சில காட்சிகள் அழகான அனுபவத்தை தந்திருக்குன்னு தான் இப்போ ஆடியன்ஸ் சொல்றாங்க. அமேசான் பிரைம் தளத்தில் கங்குவா பெரிதும் ரசிக்கப்பட்டு 7 நாட்களில் 1 பில்லியன் நிமிடங்கள் பார்த்து முடிக்கப்பட்டிருக்கு. இது தமிழ் சினிமா தளபதி 67 போன்ற படங்களுக்கு பிறகு பெரிதாக வியக்க வைக்கும் சாதனை என்று சொல்லலாம். இதே நேரத்தில் சூர்யா சாரோட கங்குவா 2 எதிர்பார்ப்பும் தற்போது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த முறை திரைக்கதை எடுக்கும் போது பெரிய திருப்பங்கள் இருக்க வேண்டும் என்று ரசிகர்கள் சொல்றாங்க. நண்பர்களே, கங்குவா படம் திரையரங்கில் பெரிதாக சாதிக்க முடியவில்லை என்றாலும் OTTயில் அதிரடி சாதனை படைச்சிருக்கு. திரையரங்குகளிலும் OTTயிலும் வெற்றியின் தோல்வி நிலைப்பாடு அல்ல, எங்கு பார்ப்பது என்றதை விட படம் எப்படி இருக்கு ரசிக்கிறது என்பதுதான் முக்கியம். இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் மற்றும் வைரல் செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யறோம். இது உங்கள் பிரசாங்கட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு கங்குவா OTT எப்படி இருந்துச்சு அதை பத்தியும் சொல்லுங்க. நாம இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் இது உங்கள் பிரசாங்கட்ஸ். கீப் சப்போர்ட்டிங், கீப் லவ்விங். வணக்கம்.